தாயக்கட்டை தொடர்பான மற்றொரு வினாவோடு உங்களை சந்திக்கின்றேன். இந்த வினாவையும் நன்றாக அவதானித்து விடைகளை கமெண்ட்ஸ் பதிலூடாக அறிய தாருங்கள். இங்கு விடைகளை எடுப்பது முக்கியமல்ல, விடைகளை எல்லோரும் எடுக்கலாம். ஆனால் அந்த விடைகளை எடுப்பதற்காக நீங்கள் எத்தனை செகண்ட்களை தெரிவு செய்கின்றீர்கள் என்பதுதான் உண்மையான நுண்ணறிவு சார்ந்த விடை. அதாவது இந்த வினாக்களை பொறுத்தவரை இலகுவான வினாக்கள் தான். நேரம் சென்று அல்லது நேரத்தை அதிகமாக எடுத்து சரியான விடையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நுண்ணறிவு வினாக்களை பொறுத்தவரை, குறிப்பாக புலமை பரிசு பரீட்சைக்குரிய பகுதி 1 அல்லது வேறு போட்டி பரீட்சைகளாக இருப்பினும் விடைகளை இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் பெற வேண்டும். அதுதான் முக்கியம். எனவே இந்த செகண்டில் இருந்து நீங்கள் இந்த இதற்கான விடை எடுப்பதற்கு எவ்வளவு நேரத்தை எடுத்தீர்கள் என்பதையும் உங்களுடைய விடைகளோடு சேர்த்து அறிய தாருங்கள். கமெண்ட்ஸ் பகுதியினூடாக கேள்வி, உங்களுடைய நேரத்தை கவுண்ட் செய்து கொள்ளுங்கள். இத்தாயக்கட்டையின் எதிர்ப்பக்கங்களின் கூட்டுத்தொகை 7 ஆகும். இதன்படி ஏனைய 3 பக்கங்களினதும் கூட்டுத்தொகை ஆகும். இதுதான் வினா. விடைகளை எவ்வளவு நேரத்திற்குள் பெற்றீர்கள் என்பதை கமெண்ட்ஸ் பதிலூடாக அறிய தாருங்கள். சரி, இப்போது விடைக்கு செல்லலாம். எதிர்ப்பக்கங்களின் கூட்டுத்தொகை 7 என்பது ஓர் ஒழுங்கான தாயக்கட்டை. அவ்வாறு தான் இருக்கும். ஒரு ஒழுங்கான தாயக்கட்டை என்பது எதிர்ப்பக்கங்களின் கூட்டுத்தொகை 7 இருக்கும். எனவே மாணவர்கள் இந்த கேள்விக்கான விடையை செய்வதற்கு 1 தெரிகின்றது. 1 எதிர்ப்பக்கம் 6, 4 தெரிகின்றது. 4 எதிர்ப்பக்கம் 3, 5 தெரிகின்றது. அதனுடைய எதிர்ப்பக்கம் 2. எனவே இவற்றின் கூட்டுத்தொகை 6 3 1 2 11. இவ்வாறு செய்து விடை எடுக்கலாம், தவறல்ல. இருந்த போதிலும் இதனை விட விரைவாக எடுப்பதற்கு மாணவர்கள் பழகிக்கொள்ள வேண்டும். என்ன? எதிர்ப்பக்கங்களின் கூட்டுத்தொகை 7 என்றால் இந்த தாயக்கட்டையில் 3 எதிர்ப்பக்க சோடிகள் இருக்கும். ஒரு சோடியினுடைய கூட்டுத்தொகை 7. எனவே 3 சோடிகளுடைய கூட்டுத்தொகை 7 21. இங்கு தரப்பட்ட கூட்டுத்தொகை 5 3 மாறினாலும் 10. எனவே எஞ்சியவை, அதாவது எதிர்ப்பக்கங்கள், ஏனைய பக்கங்கள், இதிலிருந்து இதனை கழிக்க வேண்டும். விடை 11. இதனை விட இதை செய்வதற்கு நேரம் குறைவாக செலவிடப்படும். எனவே இந்த முறையில் எடுப்பதுதான் தகுந்ததாக இருக்கும். மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.